ஜீவ ஊற்று சேனலுக்கு அன்பான சகோதர சகோதரிகளை அன்போடு அழைக்கிறேன். இன்று பார்த்தீங்கன்னா உபாகமம் 32ஆம் அதிகாரம் பார்க்க போகிறோம். முதல் வசனத்தை பாருங்க. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. வானங்களே செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா, வானங்களே செவி கொடுங்கள்னா அது மக்களை சொல்கிறார். மக்கள் கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அப்போ கர்த்தர் பேசுவார். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. பூமியில தான் இந்த மனித வர்க்கம் இருக்குது. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வார்த்தைகளை கேளு அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த வேதாகமத்தில் நிறைய ரகசியங்கள் புதைந்து இருக்கும். ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் ஞானமாக அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து ஆவியானவர்கிட்ட கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நல்ல வழியை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஒரு காட்டுவார். இப்போ வானங்களே செவி கொடுங்கள் என்று சொல்கிறாருன்னா, வானங்களே அப்படின்றது இந்த வான சேனைகளில் இருக்கிற அனைத்து பேரையும் சொல்லிட்டு மொத்த உலகம் பிரபஞ்சம் எல்லாத்தையும் சொல்கிறார். அதே மாதிரி பூமியே அப்படின்னா பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் என்னுடைய வார்த்தையை கேட்பாயாக அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ 2வது வசனம், மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல் என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லில் மேல் இறங்குவது போல் என் வசனம் இறங்கும் அப்படின்ட்டார். இப்போ மழையானது அவருடைய மழை என்னத்தை கொண்டு வருது? தண்ணீரை கொண்டு வருது. அந்த தண்ணீர் தான் அந்த ஜீவ ஊற்று. அந்த வார்த்தை இளம் பயிரில் பொழிஞ்சு நம்மளுக்கு ஒரு நல்ல காய் கனிகளை கொடுக்குது. அதுபோல் அவரோட உபதேசம் பரவுது. பனித்துளிகள் புல்லில் மேல் இறங்குவது போல் என் வசனம் இறங்கும். அதாவது அவருடைய வார்த்தை இறங்கும் என்பது ரொம்ப அழகாக இந்த 1ஆம் வசனம் 2வது வசனத்தில் கர்த்தர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் இதை தியானம் செஞ்சு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை வேறொரு சத்தியத்தில் சந்திப்போம். ஆமேன்.